தூதருடைய அந்த சுன்னத்துகளை நாம் பின்பற்றினால் எவனும் நம்மை விமர்சிக்க முடியாது. பெருமானாருடைய அஹ்லாக்குகள், பெருமானாருடைய நற்குணங்கள் அது நம்மிடத்தில் இருக்குமானால் யாரும் நம்மை விமர்சிக்க முடியாது. அந்த சத்திய தூதருடைய வாழ்க்கையை, நம் உயிரினும் மேலான அந்த நபியினுடைய வாழ்க்கையை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கடைபிடிப்பதோடு எல்லா மக்களுக்கும் நம்முடைய பிரச்சாரங்களால், நம்முடைய அழகிய வழிமுறைகளால் அந்த நபியினுடைய தூய வாழ்க்கையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதருடைய அருகாமை பெற்ற அந்த நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிர் தாவா هذا الإسلام وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு மாதம் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள் இந்த மாதத்திலே அதிகமாக எடுத்துரைக்கப்படுகிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்துவ பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது, பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இந்த 4 முக்கிய சம்பவங்களும் நடந்தது இந்த மாதம், ரபீஉல் அவ்வலுடைய மாதம். எனவே அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு மாதம் என்பதனால் இந்த மாதத்திலே பெருமானாரை பற்றி அதிகமாக நினைவு கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே நாம் ஒன்றை தெரிய வேண்டும், பெருமானாருடைய வாழ்க்கை என்பது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நினைவு கூறப்படுகிற வாழ்க்கை அல்ல. ஏதோ இந்த மாதத்தில் மட்டும், இந்த மாதத்திலே ஏதோ ஒரு நாளில் மட்டும் அவர்களை நினைவு கூறுவது நம்முடைய கடமை அல்ல. எல்லா காலத்திலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், இன்னும் சொல்ல போனால் நாம் விடுகிற ஒவ்வொரு மூச்சிலும், நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் பெருமானாருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் அது பெருமானாருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு சந்தர்ப்பம் என்பதனாலே நாம் இந்த நாட்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற காலங்களை விட இந்த காலம் இருக்கிறது, இது பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் மிக ஆழமாக படிக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலம் இது. காரணம், முன் எப்போதையும் விட மிக அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையிலும் விமர்சிக்கப்படுகிற காலம் இது. பெருமானாருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி, பெருமானாருடைய தோற்றத்தை பற்றி, பெருமானாருடைய நடவடிக்கைகள் பற்றி, பெருமானார் கொண்டு வந்த மார்க்கம், அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு விமர்சிக்கப்படுகிற ஒரு மோசமான ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். பெருமானாரை கார்ட்டூன்கள் வரைந்து, சித்திரங்கள் வரைந்து அவர்களை கேலி செய்யப்படுகிறது. திரைப்படங்கள் மூலமாக பெருமானார் கேலி செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்பதாக அண்மை கால திரைப்படங்கள் கூட பெருமானாருடைய மார்க்கத்தையும் அவர்களது தூய்மையான அந்த வாழ்க்கையையும் மிக மோசமாக சித்தரிக்கப்படுகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். நாம் இந்த பெருமானாரை மோசமாக வர்ணிக்கிற, சித்தரிக்கிற, திரைப்படங்கள் எடுக்கிற இவர்களை பார்த்து நாம் சொல்வதென்ன? இவர்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை அறிந்திருந்தால், பெருமானாருடைய தூய்மையான அந்த சரித்திரத்தை அறிந்திருந்தால் இவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த நபியினுடைய வாழ்க்கையை முஸ்லிம்களாகிய நாம் எத்தனை பேர் படித்திருக்கிறோம்? நாம் எத்தனை பேர் பெருமானாருடைய வரலாற்றை அறிந்திருக்கிறோம்? பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய எத்தனை பக்கங்கள் இருக்கிறது? ஏன் பெருமானார் பல திருமணம் செய்தார்கள்? இது எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? சரித்திரத்தை படித்தால்தான், பெருமானாருடைய வரலாற்றை படித்தால்தான் அவர்கள் பல திருமணங்கள் செய்ததற்கான காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்கு ஒரு முஸ்லிம் விடையளிக்கும் விதத்தில்
அவர் சரியான பதிலை தர முடியும் என்றால் அது பெருமானாருடைய வாழ்க்கையை படித்திருந்தால் தான் முடியும். ஆக முன்பை விட மிக அதிகமாக முஸ்லிம்களாகிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றை படிப்பதற்கு, பெருமானாருடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகத்திலே பாதுகாக்கப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெருமானார் மட்டுமே. வேற எந்த நபியினுடைய வரலாறும் உலகத்திலே பாதுகாக்கப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறு யூதர்களிடம் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாதுகாக்கப்பட்ட வரலாறு கிறிஸ்தவர்களிடம் கிடையாது. உலகத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் அந்த வாழ்க்கையை இன்றைக்கு நாம் படிக்காமல் இருக்கிறோம். அந்த சரித்திரத்தை இன்றைக்கு நாம் அறியாமல் இருக்கிறோம். இதுவும் பெருமானாருக்கு நாம் செய்கிற ஒரு அநீதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் சஹாபாக்கள் பதிவு செய்தார்கள். பெருமானாருடைய அங்க அடையாளங்கள், பெருமானாருடைய தாடி முடி, அவர்களுடைய தலைமுடி என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நமக்கு வர்ணித்தார்கள். ஆனால் பெருமானாருடைய அங்க அடையாளங்களை பற்றி இன்றைக்கு எந்த முஸ்லிமுக்காவது தெரியுமா? ஒரு காலத்திலே உலமாக்கள் சொல்வார்கள், யாராவது பெருமானாரை நான் கனவில் கண்டேன் என்று சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்தேன் என்று சொன்னான், அது ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா? சில உலமாக்கள் சொன்னாங்க, ஒருவர் நான் நபியை கனவுல கண்டேன்னு சொன்னா அது எப்போ ஏற்கப்படும் என்று சொன்னால், பெருமானார் ஹதீஸுடைய நூல்களில் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பெருமானார் ஹதீஸுடைய நூல்களில் அவர்களுடைய கண் எப்படி இருந்தது, அவர்களுடைய வாய் எப்படி இருந்தது, கரங்கள் இப்படி இருந்தன, அவர்களுடைய முடி இப்படி இருந்தது என்று பெருமானார் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போன்று அந்த கனவில் கண்ட நபரும் வர்ணித்தால் அந்த கனவு ஏற்கப்படும், அது உண்மை என்று சொல்லப்படும். இது உலமாக்களுடைய கருத்து. அப்படியானால் ஒரு முஸ்லிம் பெருமானார் எப்படி இருந்தார்கள் இதை கூட இன்றைக்கு நாம் தெரிவது கிடையாது. யாரை பற்றியோ கற்பனை செய்கிறோம், யாருடைய சரித்திரங்களை எல்லாமோ படித்து வைத்திருக்கிறோம். விளையாட்டு வீரர்கள், நடிகர் நடிகைகள், இவர்களை பற்றி தெரிந்த அளவிற்கு நம் சமூகம் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கவில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அவர்களுடைய தூய்மையான அந்த வரலாற்றை, வாழ்க்கையை நாம் படிக்க முதலில் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல அவருடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டு முடிந்தது என்று சொல்லக்கூடாது, இன்று வரைக்கும் எழுதப்படுகிறது. பெருமானாருடைய ஒவ்வொரு கோணமும் இன்று வரைக்கும் விவாதிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் சிரித்தார்கள், எப்போதெல்லாம் அழுதார்கள், எப்போதெல்லாம் கேலியாக பேசினார்கள், இந்த விஷயங்கள் கூட தனித்தனியாக இன்றைக்கு வரைக்கும் ஆய்வு செய்யப்படுகிறது. உலகத்தில் பிறந்தது முதல் கியாமத் நாள் வரை ஒரு மனிதனுடைய வரலாறு தொடர்ந்து எழுதப்படுகிறது என்று சொன்னால் அது பெருமானாருடைய வரலாறு மட்டுமே. இப்படி நாம் அவருடைய வரலாற்றினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை வார்த்தையால் வர்ணித்து விட முடியாது. ஒரு பெருமானாருடைய சரித்திரத்தை கவிதையாக 40,000 கவிதைகளாக தொகுத்த ஒரு கவிஞர் சொன்னார். 40,000 கவிதைகள் பெருமானாரை புகழ்ந்து அவர்களது சரித்திரத்தை கவிதையாகவே எழுதினார். 40,000 கவிதைகள் எழுதி முடித்துவிட்டு அவர் இறுதியாக சொன்னார், நான் இந்த நபியை புகழ்ந்து எழுதி எழுதி என்னுடைய மைகள் தீர்ந்து விட்டன, ஆனால் இந்த நபியினுடைய புகழ் முடியவில்லை. இந்த நபியை புகழ்ந்து நான் எழுதி என்னுடையிலிருந்த பக்கங்கள் தீர்ந்து விட்டன, ஆனால் இந்த நபியினுடைய புகழை முடிக்க முடியவில்லை. இந்த நபியை புகழ்ந்து என் ஆயுளே முடிய போகிறது, ஆனால் இந்த நபியினுடைய புகழ் முடியாது என்பதாக சொன்னார். ஆக அந்த வகையில பெருமானாரை பற்றி எவ்வளவு பேசினாலும் எழுதினாலும் அவர்களது வாழ்க்கையினுடைய முழு விவரத்தையும் நம்மால் சொல்ல முடியாது, புகழ முடியாது. அப்பேற்பட்ட நபியினுடைய உம்மத்தினர் நாம். அந்த வகையில நாம் இன்றைக்கு பெருமானாருடைய சில சிறப்புகளை மட்டும் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறோம். பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டியது என்ன, எதை நாம் எடுக்க வேண்டும், இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தகைய கலாச்சாரங்கள், எவ்வளவு தவறான நடவடிக்கைகள் இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்பதையும் நாம் இன்றைய உரையிலே கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது நாம் அறிய வேண்டிய விஷயம், திருக்குரானிலே அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் தனியாக சொல்கிறான். மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த மற்ற அற்கொடைகள், அந்த அற்கொடைகளை அல்லாஹ் தனியா சொல்றான். இந்த நியமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அற்கொடைகள், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அந்த அற்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் என்ன முடியாது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த எல்லா நியமத்துகளையும் சுட்டி காட்டுறான். ஆனால் பெருமானாருடைய அந்த நியமத்தை,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அந்த நியமத்தை அல்லாஹ் தனி ஒரு வசனமாக குறிப்பிடுகிறான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன், அவர்களிடையே ஒரு நபியை அனுப்பியதன் மூலம் ஒரு பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் இதை தனியாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த வகையில் நாம் பெருமானாருடைய உம்மத்தாக நாம் இருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளில் மிகப்பெரிய உபகாரம். ஒவ்வொரு மோமினும் அதை நம்புவது, இதை ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு இல்லாத பல சிறப்பு பேறுகளை, சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்தான். வேறு யாருக்குமே கிடையாது. அதில் முக்கியமாக நாம் பார்ப்போம், ஆனால் குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்கள் இருக்கிறது. எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் பாருங்கள், பெருமானாருடைய பெயருக்கு இருக்கிற அந்த பொருள், அந்த சிறப்பு தன்மை எந்த நபியினுடைய பெயருக்கும் கூட கிடையாது. பெருமானாருடைய பெயர் முஹம்மது, அஹ்மத் என்று சொல்கிறோம். மற்ற நபிமார்களுடைய பெயர்கள் என்ன? ஆதம் என்று உலகத்திலே வந்த முதல் மனிதர், முதல் நபி ஆதம். ஆதம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தமே மாநிறமுடையவர், மாநிறமுடையவர் என்று பொருள் ஆதம். அதில் ஒரு சிறப்பு பொருள் அதிலே கிடையாது. நூஹ் என்று சொல்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு உலகத்திலே அனுப்பப்பட்ட ஒரு பெரிய நபி நூஹ். நூஹ் என்று சொன்னால் அழக்கூடியவர் என்றுதான் பொருள். அதிலே ஒரு பெரிய புகழுக்குரிய வார்த்தை அதிலே கிடையாது. ஜக்கரியா என்று சொல்கிறோம், ஜக்கரியா என்று சொன்னால் மனனம் செய்பவர் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள். வேறு புகழுக்குரிய அர்த்தம் அதிலே கிடையாது. இத்ரீஸ் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒரு நபி. இத்ரீஸ் என்று சொன்னால் பாடம் நடத்துபவர், சொற்பொழிவாற்றுபவர் என்று பொருள். அதில் வேற எந்த அம்சமும் கிடையாது. மூசா என்று சொல்கிறோம், மூசா என்று சொன்னால் தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டவர் என்று பொருள். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலுமே தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டவர் என்றுதான் பொருள். யூசுப் என்று சொன்னால் கை செய்தப்படுபவர், அல்லாஹுடைய அச்சத்தினால் அதிகமாக அழக்கூடியவர் என்பது யூசுப் என்ற வார்த்தையினுடைய பொருள். ஈசா என்று சொன்னால் நாடோடி, உலகமெல்லாம் சுற்றக்கூடியவர் என்பது ஈசா என்ற வார்த்தையின் பொருள். இப்படி குர்ஆன்ல கூறப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் நீங்கள் பார்த்தால் அந்த பெயரிலே புகழ் என்ற பொருள் வராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சூட்டிய பெயர் முஹம்மது, அஹ்மத். இந்த ஒரு நபிக்கு மட்டும்தான் புகழப்படுபவர். காரணம் என்ன? உலகத்திலே இப்படி யாரும் புகழப்பட்டதும் கிடையாது, இனி புகழப்பட போவதும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டது போல அவர்கள் இனியும் புகழப்படுவதை போல உலகத்திலே எந்த நபரும் புகழப்பட முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை பெருமானாருடைய பெயரிலே வைத்தான். முஹம்மத் என்ற ஒரு அற்புதமான ஒரு பெயர், அஹ்மத் என்ற ஒரு அழகான பெயர். உலகத்தில் எந்த நபிக்கும் இந்த பெயர் கிடையாது. அதனாலதான் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட வெறும் முஹம்மது என்ற பெயர் வைத்து அதை இழிவுபடுத்தும் விதமாக அழைப்பது கூடாது. முஹம்மதின் பெயர் வைப்பது ஒரு பெரிய விஷயம் என்றாலுமே கூட அந்த பெயரை கேவலப்படுத்துவது கூடாது. காரணம், இது அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு மிக பிரியமாக தேர்ந்தெடுத்த ஒரு பெயர். இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு தேர்வு செய்த அந்த மனைவிமார்கள், உலகத்தில் முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் தவறான பெண்கள் கூட அவங்களுக்கு மனைவியா இருந்தாங்க. குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக 2 நபியினுடைய மனைவி தான் அல்லாஹ் சொல்றான். கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக 2 நபியினுடைய மனைவி உதாரணமாக சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அல்லாஹ் முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு கூட நல்ல பெண்களை அல்ல, சில கெட்ட பெண்களை கூட மனைவியாக கொடுத்திருக்கிறான். ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் அளித்த மனைவிமார்கள், அல்லாஹ்வே சொல்கிறான், நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களை போன்று சாதாரண பெண்கள் அல்ல. யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல. அல்லாஹ் பெருமானாருடைய மனைவிமார்களை அத்தய்யிபா, தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அழைக்கிறான். நபியினுடைய எந்த மனைவியிடத்திலும் எந்த கெட்ட பழக்கமும் இருந்தது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தேர்வு செய்த அந்த மனைவிமார்கள் அத்துணை பேரும் தூய்மையானவர்கள், அத்துணை பேருமே பரிசுத்தமானவர்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கற்பனை அல்ல. அல்லாஹ் திருமறையில சொல்கிற வார்த்தை, நபியினுடைய மனைவிமார்கள் மிக தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு தேர்வு செய்த தோழர்கள், பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த தோழர்கள், சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா உஸ்மான், சையதுனா அலி போன்ற அந்த தோழர்கள் உலகத்தில் எந்த நபிக்கும்
அல்லாஹ் இப்படிப்பட்ட தோழர்களை வழங்கியது கிடையாது. எந்த நபிக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட தோழர்களை கொடுத்ததில்லை. மற்ற நபிமார்களுடைய தோழர்கள் அத்துணை பேரும் அந்த நபியை ஏதாவது ஒரு கட்டத்தில் இன்னல் செய்திருக்கிறார்கள், கடும் தொல்லைகள் கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டான். தன்னுடைய தோழர்களால் பெரும் பெரும் அற்புதங்களை எல்லாம் பார்ப்பார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள். ஆனால் அடுத்த நிமிடமே மூசா அலைஹிஸ்ஸலாம் துன்புறுத்துவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தோழர்களை அடைத்து கொண்டு செங்கடலை கடக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பனு இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றுகிறான். எவ்வளவு பெரிய நியாமத் இது! எதிரி பின்னால் வருகிறான், முன்னால் கடல், அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றுகிறான். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகும் கூட கடலை கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தோழர்களோடு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க மக்கள் ஒரு மரத்துக்கு அடியில சிலைகளை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளான்னு சொல்லி. இவர்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளா என்று மூசா அலைஹிஸ்ஸலாமை அங்கே இன்னல் படுத்தினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்ளுங்கள், பைத்துல் மக்திஸில் இருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்களை வெளியேற்றுங்கள், அங்கே சென்று போரிடுங்கள் என்று சொன்னான். நான் உங்களுக்கு உதவி செய்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் தோழர்களை கூப்பிட்டாங்க, வாங்க பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்ளலாம், அல்லாஹ் உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஒரு நபியை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அந்த தோழர்கள் மூசாவை பார்த்து சொன்னாங்க, இதுஹப் அன்த வரப்புக், நீயும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க. குர்ஆன்ல வருது, இதுஹப் அன்த வரப்புக், நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க. இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்க இங்கே உட்கார்ந்துக்கறோம். இது குர்ஆன் சொல்லுகிற ஒரு நபியை அவ்வளவு துன்புறுத்தினாங்க. ஆனால் பெருமானாருடைய தோழர்கள் அப்படி அல்ல. பத்ரு போருக்கு பெருமானார் அழைத்த போது அதே சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், மூசாவுடைய தோழர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் நீங்களும் உங்கள் ரப்பும் சென்று சண்டை போடுங்கள் என்று சொன்னார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். கடலுக்குள் உங்களுடைய வாகனங்களை செலுத்துங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கடலுக்குள்ளும் செல்வோம். இது பெருமானாருடைய தோழர்கள் சொன்னது. எனவேதான் பெருமானார் சொல்வார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். யார் நபி தோழர்களில் யாரை திட்டினாலும் அவன் முனாஃபிக். பெருமானாருடைய சஹாபிகளில் யாரை ஒருவன் விமர்சித்தாலும் அவன் முனாஃபிக். என் தோழர்களை திட்டாதீர்கள். காரணம், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் என் தோழர் ஒருவர் ஒரு கையளவு கொடுத்த அந்த தர்மத்திற்கு ஈடாகாது. ஒரு சஹாபி ஒரு கை நிறைய கொடுத்த அந்த தர்மத்திற்கு நாம் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை பெற்று அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாலும் அந்த சஹாபியினுடைய நன்மைக்கு ஈடாகாது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தான். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொல்வார்கள், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு தன்னுடைய குதிரையில் சென்ற அந்த குதிரையினுடைய கால் தட்டி பறந்த அந்த புழுதிக்கு கூட நாம் சமமாக முடியாது. சஹாபாக்களுடைய அந்த கால் குதிரையினுடைய புழுதிக்கு கூட நாம் சமமாக முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த தோழர்களை பெருமானாருக்கு கொடுத்தான். நம்ம ஒவ்வொரு தோழரை பற்றியும் சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் யாருன்னு கூட தெரியாது. நம்ம விளையாட்டு வீரர்களை டாப் 10 யாருன்னு கேட்டால் தெரியும். விளையாட்டு அணிகளில் எந்த அணி என்னங்க டாப் 10 கேட்டால் தெரியும். மற்ற எல்லா விவரங்களும் தெரியும். ஆனால் அஷரை முபஷரா, பெருமானாரால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள் யார், அவருடைய சரித்திரம் என்ன, நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும்? பத்ர்ல கலந்து கொண்ட அந்த வீரர்கள் எத்தனை பேருக்கு அவங்களுடைய வரலாறு தெரியும்? பத்ர்ல ஷஹீதாக்கப்பட்ட 14 சஹாபாக்கள் அவங்களுடைய பெயர் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? ஆக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லாத ஒப்பற்ற தோழர்களை வழங்கினான். 1,24,000 தோழர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உண்மையான தோழர்கள் வெறும் 12 பேர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த தோழர்கள் 1,24,000 தோழர்களை அல்லாஹ் கொடுத்தான். அதே போல அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு வழங்கிய இன்னொரு சிறப்பென்ன, அவர்களுக்கு வழங்கிய வேதம். எந்த நபிக்கும் தராத ஒரு சிறப்பான ஒரு வேதத்தை, ஒரு அருள் மறையை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வழங்கினான். குர்ஆனுடைய அற்புதத்தை நாம் பல தடவை சொல்லி இருக்கிறோம். உலகத்தில் எந்த வேதமும் இப்படி மனனம் செய்யப்படவில்லை. குர்ஆன் மனனம் செய்யப்பட்டது போல உலகத்தில் எந்த வேதமும் மனனம் செய்யப்படவில்லை. சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரை இந்த குர்ஆனை அப்படியே மனனம் செய்து உள்ளத்தில் பாதுகாத்திருக்கிற மக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். வேற எந்த நபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கல. தௌராத்தை மனனம் செய்தவர்கள் உலகத்திலே கிடையாது. இஞ்சிலை மனனம் செய்தவர்கள் உலகத்திலே கிடையாது. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கோடான கோடி எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கிய சிறப்பு.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாம் என்கிற தூய்மையான மார்க்கம். இந்த இஸ்லாம் என்கிற வார்த்தைக்கு ஒரு சிறப்பு. மற்ற எல்லா மதங்களும் எதை கொண்டு அறியப்படுகிறது? ஒரு தனி நபருடைய பெயரால், ஒரு குடும்பத்தின் பெயரால் தான் அறியப்படுது. கிறிஸ்தவம் என்பது நஸ்ரானியத் என்று சொல்கிறோம், அது ஒரு குடும்பத்தினுடைய பெயர். யஹூத், யூதர்கள் என்று சொல்கிறோம், யஹூத் என்பது ஒரு குடும்பத்தினுடைய பெயர். எல்லா மதங்களும் ஒரு தனி நபர் பெயரால், ஒரு குடும்பத்தினுடைய பெயரால் அறியப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கி இந்த மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாம் என்று அல்லாஹ் தேர்வு செய்த அந்த வார்த்தையால் அறியப்படுகிறது. அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு வழங்கிய இந்த தீனுல் இஸ்லாம் வேற எந்த நபியினுடைய மார்க்கத்திலும் இல்லாத தனித்தன்மைகள், உயர்ந்த பண்புகள், மிக லேசான ஒரு மார்க்கம். மற்ற நபிமார்களுடைய மார்க்கம் எல்லாம் சிரமம், கஷ்டத்தை கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் இந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா மிக லேசான ஒரு மார்க்கத்தை கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு பெருமானார் மூலமாக கிடைத்த இந்த மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தை புறக்கணித்து விட்டு, இந்த தீனுல் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சட்டங்களை புறக்கணித்து விட்டு இன்றைக்கு நாம் வேறு எதன் பின்னாலேயோ சொல்கிறோம். இதுவும் பெருமானாரை துன்புறுத்துவது. பெருமானார் கொண்டு வந்த மார்க்கத்தின் வழிகளை புறக்கணித்து விட்டு, காரணம் பெருமானார் அடிக்கடி சொல்வார்கள், கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் சிறந்தது பெருமானாருடைய வழிமுறை. இந்த மார்க்கத்தின் மூலமாக அவர்கள் எதை காட்டினார்களோ அதான் வழிமுறைகளில் சிறந்தது. நாம் இந்த மார்க்கத்தின் வழிமுறைகளை புறக்கணித்து விட்டு, சட்டத்திட்டங்களை புறக்கணித்து விட்டு நாம் இன்றைக்கு தவறான வழிகளில் செல்கிறோம். ஒரு திருமணமா, அதில் பெருமானாருடைய வழிமுறை இல்லை. தாலி என்பது பெருமானாருடைய வழிமுறை அல்ல. இந்த தாலி என்பது ஒரு சடங்கு, இந்து மதத்தின் ஒரு சடங்கு. ஒரு காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டால் திருமணத்துக்கு பிறகு அவள் அல்லாத இன்னொரு அழகான பெண்ணை பார்த்தால் அவளோடு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விடுவான். முதலில் ஒரு பெண்ணை திருமணம் செய்தாயே என்று கேட்டால் மறுப்பான், இல்லை நான் அவளை திருமணம் செய்யவில்லை என்று மறுப்பான். அப்போதுதான் இந்த தாலிங்கிற நடைமுறை கொண்டு வந்தார்கள். இந்த தாலி என்பது ஒரு பெண்ணுடைய கழுத்தில் இருந்தால் அவருடைய திருமணத்திற்கான ஒரு அடையாளம் என்பது இந்து மதத்தினுடைய பாரம்பரியத்திலே வந்த ஒரு நடைமுறை. இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படிப்பட்ட வழிமுறை காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிற எத்தனையோ பகுதியில் இந்த தாலி கட்டும் நடைமுறை சடங்கு இருக்கிறது. இதுவும் பெருமானாரை நாம் துன்புறுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மற்ற மதத்தின் எந்த சடங்கையும் எந்த சம்பிரதாயத்தையும் எடுத்து அமல் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அதே போலதான் வரதட்சணையாகட்டும், மாலை மாற்றுவதாகட்டும், மணப்பெண்கள் மாலை மாற்றுகிறார்கள். இது யாருடைய கலாச்சாரம்? இந்து மதத்தின் கலாச்சாரம். அந்த மாலை மாற்றுவதற்கு அவர்கள்ட்ட ஒரு தத்துவம் இருக்கிறது. அவர்கள் பல யுகங்களை நம்பக்கூடியவர்கள், அதாவது ஒரு யுகத்திற்கு பின்னால் இன்னும் பல பிறவிகளை நம்பக்கூடியவர்கள். இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் என்று பல ஜென்மத்தை நம்புவாங்க. இந்த மாலை மாற்றுவதன் மூலமாக அடுத்த ஜென்மத்திலும் இவர்கள் கணவன் மனைவியாகவே இருப்பார்கள் என்பது இந்து மதத்தின் தத்துவம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நாமும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம், மாலை மாற்றுகிற நடைமுறையை நாமும் பின்பற்றுகிறோம். இதே போல பல்வேறு விஷயங்கள் நமக்கு பெருமானாருடைய வழிகாட்டல் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி எச்சில் துப்ப வேண்டும் அதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். எச்சில் துப்புவதற்கு கூட ஒரு வழி இருக்கிறது. சைக்கிளில் வண்டியில செல்கிறான் என்று சொன்னால் ஏதோ போகிற போக்கில் எச்சி துப்ப முடியாது. அதற்கும் பெருமானார் வழிமுறை சொன்னாங்க. எங்கே சிறுநீர் கழிக்க வேண்டும் அதற்கும் வழிமுறை சொன்னாங்க. எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கு நம்மிடத்திலே வழிமுறை. அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மாற்றாருடைய கலாச்சாரமான பஃபே போன்ற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நாம் இன்றைக்கு ஊரிலே பரப்பி கொண்டிருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதரை துன்புறுத்துகிற செயல். டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவது கூட வயதானவர்கள், முடியாதவர்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா கீழே உட்கார்ந்து சாப்பிடுவது. பெருமானார் சொன்னார்கள், நான் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை விரும்பவில்லை. லா ஆக்குலு முத்தகிஅன், சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை நான் விரும்பவில்லை. நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடிமையை போல பணிவாக சாப்பிட விரும்புகிறேன். இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஆனால் இன்றைக்கு நாம் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பெருமையாக எண்ணுகிறோம். அதை நம்முடைய அந்தஸ்திற்கும் தகுதிக்கும் கிடைக்கிற பெருமை என்று எண்ணி அடுத்த கலாச்சாரத்தை பரப்புகிறோமே, இது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துகிற ஒரு செயல். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சொல்ல வந்தது, பெருமானாருடைய பெயர், அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த மனைவி, அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த தோழர்கள், அவர்களுக்கு வழங்கிய குர்ஆன், அவர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் எல்லாமே அற்புதமான ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். எந்த நபிக்கும் கிடைக்காத சிறப்பை அல்லாஹ் தஆலா நம்முடைய உயிரினும் மேலான நபிக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நபியினுடைய விஷயத்திலே நம்முடைய கடமைகள் என்ன?
நாம் அவர்கள் விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெருமானாரை நம்முடைய உயிரினும் மேலாக நேசிப்பது. இது ஈமானுடைய பிரதான கடமை. இது இல்லாமல் யாரும் மூமினாக முடியாது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை. உங்களில் எவரும் உண்மையான மூமினாக முடியாது, நான் அவருடைய உயிரை விட, அவருடைய பிள்ளைகளை விட, அவருடைய பெற்றோரை விட உயர்ந்தவனாக ஆகாதவரை உண்மை மூமினாக ஆக முடியாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், என் பெற்றோரை விட, பிள்ளைகளை விட நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிரை தவிர என் உயிர் தான் எனக்கு பெருசா தெரியுதுன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, இப்போ உங்க ஈமான் பரிபூரணம் அடையவில்லை, உங்களுடைய ஈமான் நிறைவடையவில்லை. உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்து விட்டது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை தன் உயிரை விட பெருமானாரை நேசிப்பது. எனவேதான் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் உயிர், என் தாய் தந்தை, என் குடும்பம் எல்லோரும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது சஹாபாக்கள் பெருமானாரை பார்க்கும் போது சொல்கிற வார்த்தை. பி அபி அன்த வ உம்மி, ஒரு நபர் மீது வைத்திருக்கிற அபிமானத்தையும் அன்பையும் இதை விட அழகான வார்த்தையால் சொல்ல முடியாது. இது அரபி மொழியினுடைய தனித்துவம், அரபி மொழிக்கே உரிய அழகு. இன்னைக்கு நாம ஆங்கிலத்தை பெருமையா நினைக்கிறோம். ஆங்கிலம் தான் உலகத்தினுடைய ஆங்கில வார்த்தை, 2 வார்த்தை சொல்லிட்டா அது பெரிய கர்வமாக, பெரிய பெருமையாக தனக்கு புகழ் நினைக்கிறோம். ஆனா பெருமானார் பேசிய அந்த பாஷைக்கு நிகராக உலகத்துல எந்த பாஷையும் கிடையாது. பெருமானார் பேசியது அரபி. அரபிதான் சிறந்த மொழி, உலகத்தின் உயர்ந்த மொழி, சொர்க்கத்தின் மொழி. கபர்ல நாளைக்கு முன்கர் நக்கீர் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்க மாட்டாங்க, அரபில தான் கேட்பாங்க. நாம இங்கிலீஷை பெருமையா நினைக்கிறோம். கபர்ல கேட்கப்படுகிற கேள்வி அரபில தானே தவிர ஆங்கிலத்தில் அல்ல. அப்போ அரபி மொழியில எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கமா சொல்லலாம். நான் உங்களுக்கு அர்ப்பணம், என் உயிரை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இதை நீங்க தமிழ்ல சொன்னா நீட்டி முளைக்கு தான் சொல்லணும், ஆங்கிலத்தில் சொன்னா நீட்டி முளைக்கு தான் சொல்லணும். ஆனா அரபியில சுருக்கமா சொல்லிடலாம், பி அபி அன்த வ உம்மி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான், என் தாய் தந்தை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம். இது வெறும் வார்த்தையாக அல்ல, சஹாபா பெருமக்கள் அதை நிஜத்திலும் நிரூபித்தார்கள். தங்களுடைய உயிரை விட பெருமானாரை நேசித்தார்கள். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்களிடம் சிக்கிவிட்டார்கள். ஹுபைபை காஃபிர்கள் கட்டி போட்டிருக்கிறார்கள். அவருக்கு மரண தண்டனை, அவரை கொல்ல போகிறார்கள். அவங்கள கொல்ல போறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கொல்லுகிற நேரத்தில் கடைசியாக என்ன ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்குதான்னு கேட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், 2 ரக்காத் தொழ வேண்டும், அதான் என்னுடைய ஆசை. 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, நான் சுருக்கி தொழுதிருக்கிறேன், எனக்கு ஆசை நீளமாக தொழ வேண்டும் என்று. ஆனால் நான் ரொம்ப நீட்டி தொழுதா என்னுடைய உயிருக்கு பயந்து தொழுவதாக எண்ணிக்கொள்வீர்கள், அதனால சுருக்கமாக தொழுதுட்டேன். தொழுதுட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் போது கடைசியா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் காஃபிர்கள், உங்களுடைய இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை விரும்புவீர்களா? அதாவது உங்களுக்கு நாங்க உயிர் பிச்சை கொடுத்துறோம், உங்களுக்கு நாங்க விடுவிச்சிடறோம், உங்க இடத்துல நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கொடுத்து உங்களுக்கு பதிலாக அவர் கொல்லப்படுவதை விரும்புவீர்களான்னு கேட்டாங்க. பெருமானார் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இடத்தில் பெருமானார் இருப்பதையா, என்னுடைய குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக பெருமானாருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் நான் சந்தோஷமாக, என்னுடைய மனைவி மக்களோடு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக பெருமானாருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய இடத்தில் இருப்பதை நான் எப்படி விரும்புவேன்? அவருக்காகத்தான் இந்த தியாகம், அவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்புக்காக தான் இந்த அர்ப்பணம் என்று சொன்னாங்க சஹாபாக்கள். பெருமானார் சஹாபா பெருமக்கள் மௌத்தை சந்தோஷமாக ஏற்றாங்க. என்ன காரணம்? சஹாபாக்கள் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுவதற்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, மௌத்துக்கு பிறகு பெருமானாரை சந்திக்க போகிறோம், மௌத்துக்கு பிறகு நபியை பார்க்க போறோம். இந்த சந்தோஷம் தான் சஹாபாக்கள் மரண நேரத்தில் கவலைப்பட்டது கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம், மரண நேரம், மனைவி துடிக்கிறாங்க, கணவர் இறக்க போகிறார், கணவர் மௌத்தாக போகிறார் என்று மனைவி துடிக்கிறார். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இது வேதனைப்படுகிற நேரம் அல்ல, இது வருத்தப்படுகிற நேரம் அல்ல, எனக்கு இது மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரம். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, நான் இறந்த பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன். எவ்வளவு பிரியம் பாருங்கள். மரணிக்கிற அந்த நேரத்தில் நான் அடுத்த நிமிடம் நபியை சந்திக்க போகிறேன். இறந்த பிறகு ஒவ்வொரு மனிதனும் பெருமானாரை சந்திப்பான்.
மோமினாகட்டும் காஃபிராகட்டும் எல்லோருக்கும் பெருமானார் காட்டப்படுவார்கள். கபரிலே நம்முடைய பெருவிரலில் பெருமானாருடைய தோற்றம் காண்பிக்கப்படும். இவர்களை பற்றி உன்னுடைய ஈமான் என்ன, இவர்களை பற்றி உன்னுடைய நம்பிக்கை என்ன என்று பெருமானாரை பற்றி எல்லோரிடத்திலும் கேட்கப்படும். யார் பெருமானாரை அறிந்தாரோ, அவர்களது சுன்னத்துகளை வாழ்க்கையை பின்பற்றினாரோ அவர் சொல்வார், இவர்கள்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், அவர்களை நான் ஈமான் கொண்டேன், அவர்களை பின்பற்றினேன் என்று அங்கே தெளிவாக சொல்வார். யார் பாவியாக இருந்தானோ காஃபிராக இருந்தானோ அவன் சொல்வான், எல்லோரும் இவரை பற்றி சொன்னார்கள், கை சேதமே என்று சொல்வான். பெருமானாரை பற்றி சொல்ல தெரியாது. அல்லாஹ் அந்த கை சேத நிலையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆக அன்பிற்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் இறக்கிற அந்த நேரத்தில் கூட சந்தோஷப்பட்டது எதற்காக சொன்னால், நான் பெருமானாரை சந்திக்க போகிறேன். ஏன்னா நபியை பார்ப்பதை விட அவர்களுக்கு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனவேதான் பெருமானார் பிரிந்த நேரத்தில், பெருமானார் மரணித்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு நினைவிழந்தார்கள், அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதையெல்லாம் கடந்த காலங்களில் ஜும்மாவுடைய பயான்களிலே நாம் சொல்லியிருக்கிறோம். சந்தர்ப்பம் இருந்தால் அடுத்த வாரமும் அதை பற்றி நாம் சொல்லுவோம். சஹாபா பெருமக்கள் நபியின் மீது கொண்டிருந்த அன்புனாலே பல சஹாபாக்கள் பெருமானார் இறந்த பிறகு துவா செய்தார்கள், இனி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இந்த கண்கள் வேண்டாம், நபியை பார்க்காத கண்கள் இனி இந்த உலகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் குருடரானாங்க. பெருமானார் இறந்த பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இனி மஸ்ஜித் நபவியிலே நான் பாங்கு சொல்ல போவதில்லை. ஏனென்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது அதான் சொன்னாலும், பெருமானார் ஹயாத்தாக இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது எப்போது பாங்கு சொன்னாலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது பெருமானார் இருக்கிற அந்த அறையை நோக்கி தான் காட்டுவாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், பெருமானார் இருக்கிற அறையை காட்டி சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். பெருமானார் இறந்த பிறகு சொன்னார்கள், இனி எனக்கு இங்கே பாங்கு சொல்வதற்கு என்னால் தாங்க முடியாது, அந்த சக்தி எனக்கு இல்லை. எல்லா சஹாபாக்களும் கட்டாயப்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஷாமுக்கு போயிட்டாங்க, பலஸ்தீனுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க பாங்கே சொல்லலை. ஏன்னா பாங்கு சொன்னால் அழுதுருவாங்க, பாங்கு அவங்களால சொல்ல முடியாது. அதற்கு பிறகு பாங்கே சொல்லவில்லை. அதற்கு பிறகு 2 சந்தர்ப்பத்தில் தான் அவங்க பாங்கு சொன்னாங்க. அந்த 2 சந்தர்ப்பத்திலும் சஹாபா பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக அழுதார்கள். ஏன்னா பெருமானாருடைய காலம் நினைவுக்கு வந்தது, பெருமானாருடைய காலம் நினைவுக்கு வந்தது, எல்லாரும் அழுதாங்க. ஒன்று, அவங்க ஒரு நாள் மதீனா வந்த நேரத்தில் மதீனாவில் உள்ள எல்லா மக்களும் ஆசைப்பட்டாங்க, உங்களுடைய பாங்கை கேட்டு நாளாகிவிட்டது, பாங்கு சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள் என்று மதீனாவாசிகள் கேட்டுக்கொண்டாங்க. பிலால் முடியாதுன்னு எவ்வளவு மறுத்தாங்க. கடைசியாக பெருமானாருடைய பேரர்கள் கேட்டுக்கொண்டதற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். அந்த பாங்கை கேட்டதும் மதீனா நகரமே அழுதது. காரணம், எல்லோருக்கும் பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானாருடைய சரித்திரம் அப்படியே நினைவுக்கு வந்தது. குழந்தைகள் அழுதார்கள், பெரியவர்கள் அழுதார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதற்கு மேல் அவர்களால் தொடர முடியவில்லை. அப்படியே மூர்ச்சியானதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக பெருமானாருடைய நினைவு வந்தாலே அவருடைய கண்களில் கண்ணீர் தவழும். இன்றைக்கு இந்த பாசம், இந்த அன்பு நம்மிடத்தில் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசும்போது, அவர்களை பற்றி கேள்விப்படுகிற போது, அவருடைய சரித்திரத்தை படிக்கிற போது நம்மில் எத்தனை பேருக்கு அழகி வருகிறது. சஹாபா பெருமக்கள் வைத்திருந்த அன்பு, உண்மையான அன்பு, பெருமானாருடைய காலம் நினைவுக்கு வந்ததும் அத்தனை பேரும் அழுதாங்க. இன்னொரு சந்தர்ப்பம், ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பலஸ்தீனில் இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்டது எல்லா சஹாபாக்களும் உமர்கிட்ட சொன்னாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, இந்த பைத்துல் மக்திஸிலே முதல் பாங்கு பிலாலுடைய பாங்காக இருக்கட்டும். ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது காபாவில ஏறி நின்று பாங்கு சொன்னவரும் பிலால் தான். மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட போது அங்கே முதலில் பாங்கு சொன்னவரும் பிலால் தான். எனவே பைத்துல் முகத்தஸிலும் முதல் பாங்கு பிலாலுடைய பாங்காக இருக்கட்டும். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் ஏற்க மாட்டாரு. எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பாங்கு சொல்லுங்க. அப்போதும் பிலால் சொன்னார்கள், என்னால் முடியாது, பெருமானார் காலத்துக்கு பிறகு என்னால் பாங்கு சொல்ல முடியாது. எல்லாரும் வலியுறுத்தினாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. அந்த நிர்பந்தத்தின் பேரில் அங்கேயும் பாங்கு சொன்ன போது அத்துணை பேரும் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, பெருமானார் மீது நாம் வைக்க வேண்டிய ஈமான் என்பது வெறும் அவர்கள் இறை தூதர் என்பது மட்டுமல்ல, நம்முடைய உயிருக்கும் மேலாக பெருமானாரை நேசிப்பது, நம்முடைய எல்லா பொருட்கள், நம்முடைய குடும்பம் அத்தனையையும் அவர்களுக்காக, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்வது. இதுதான் பெருமானார் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பு. இப்படிப்பட்ட ஒரு பிரியம்தான் சஹாபா பெருமக்கள் அல்லாஹுடைய தூதர் மீது வைத்திருந்தார்கள். அந்த சத்திய தூதர், அந்த உயிரினும் மேலான அந்த நபி, இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் கேவலப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு அது ஒரு சோதனை.
நம்முடைய ஈமானுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை, நாம் பெருமானாருடைய மார்க்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு தண்டனையும் கூட. எனவே உண்மையில் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்னவோ அந்த வழிமுறை தான் நம்முடைய உயிரினும் மேலாக நமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்துகள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது. எத்தனை சுன்னத்துகள் நம்மிலே இன்றைக்கு நடைமுறையிலே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தால் முதல்ல மிஸ்வாக் செய்வார்கள். எத்தனை நபரிடம் இன்றைக்கு இந்த சுன்னத் இருக்கிறது? பெருமானார் வீட்டுக்குள் நுழைந்ததும் முதல்ல என்ன செய்வாங்க? அன்னை ஆயிஷா சொன்னார்கள், பெருமானார் மிஸ்வாக் செய்வார்கள். இதை கேட்ட பிறகு அமல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள். வீட்டுக்குள் சென்றதும் மிஸ்வாக். இரவிலே படுப்பதற்கு முன்னால் பெருமானார் என்ன செய்வார்கள்? அன்னை ஆயிஷா சொன்னாங்க, பெருமானார் மிஸ்வாக் செய்வார்கள். தூங்கி எழுந்ததும் நபி என்ன செய்வார்கள்? மிஸ்வாக் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்துகள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானாருடைய வழிகாட்டல்கள். அந்த வழிகாட்டலை பின்பற்றுவதுதான் பெருமானார் மீது நாம் வைத்திருக்கிற உண்மையான அன்பு. சஹாபா பெருமக்களும் சாலிஹீன்களும் நல்லோர்களும் பெரியோர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்குவதற்கு பாடுபட்டார்கள். இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்கள் பரவி கொண்டிருக்கிற காலம். இந்த ஃபித்னாக்களும் மாற்று மத கலாச்சாரங்களும் பரவுகிற காலத்தில் பெருமானாருடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால், பெருமானாருடைய ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்தினால் 100 ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். இல்லாமல் அல்லாஹ் எல்லா கட்டங்களிலும் பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குற பாக்கியத்தை தந்தருவானாக. வரக்கூடிய வாரங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையினுடைய சில முக்கிய விஷயங்களை, அவர்களிடம் என்ன பண்புகள் இருந்தன, அதில் நாம் எத்தகைய விஷயங்களை எடுத்து பின்பற்ற வேண்டும் என்கிற சில சரித்திர நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். இல்லாமல் அல்லாஹ் பெருமானார் மீது உண்மையான பிரியத்தை நசீபாக்கி நாளை மறுமையிலே அவருடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசருடைய நீரை அருந்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக.